ஒரு சாதாரண கிராமத்து பெண் ஸ்னேகா தன் கல்லூரி படிப்பை முடித்து வீட்டில் அமைதியாக இருந்தாள். அவளுடைய அப்பாவும் அம்மாவும் கூலி வேலைக்குப் போய்தான் குடும்பத்தை நடத்தினார்கள். அவர்களுக்குச் சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு மட்டுமே இருந்தது. மழை காலத்தில் சோறு கிடைப்பதே பெரிய விஷயமாக இருந்தது. ஸ்னேகாவின் கனவுகளோ எல்லையற்றவை. ஆனால் அவற்றை வெளிப்படுத்த அவளுக்குத் தெரியவில்லை. ஊரில் பெண்களைப் பொறுத்தவரை திருமணம்தான் பெரிய இலக்காக இருந்தது. ஸ்னேகாவின் அம்மா அடிக்கடி சொல்வார், நல்ல வரன் கிடைச்சா கையை விடாத ஸ்னேகா. அவளும் தலையசைத்தாள். ஆனால் மனதுக்குள், நானும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், அம்மாவுக்கு உதவணும் என்று நினைப்பாள். அந்த கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரித்தான் போகும். காலையில் எழுந்து வீட்டு வேலைகள், பிறகு பக்கத்து வீட்டுப் பொண்ணுகளோடு பேச்சு. ஸ்னேகாவுக்கு பிடித்தமான நேரம் மாலைப் பொழுது. அப்போது அவள் வீட்டின் முன் திண்ணையில் உட்கார்ந்து பறவைகளைப் பார்ப்பாள். எப்போதாவது நானும் இந்த ஊரை விட்டு பறந்து போயிடுவேனா என்று அவள் நினைப்பதுண்டு. ஆனால் அந்தக் கனவுகள் பளிச்சென்று மறையும். ஏனென்றால் அப்போதுதான் அம்மா குரல் கொடுப்பாள். ஸ்னேகா, தண்ணி எடுத்துக்கிட்டு வா, அப்பா களைச்சிட்டு வர்றாரு. வாழ்க்கை என்பது பொறுப்புகளின் சங்கிலி என்று அவள் உணர்ந்தாள். இருந்தாலும் ஒரு நாள் ஏதாவது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை அவள் விடவில்லை. ஸ்னேகாவின் தோழிகள் பலருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அவர்கள் சிலர், எங்க வீட்டுக்கு வந்து பாரு, மாமியார் இப்படித்தான் என்று புகார் சொல்ல, சிலரோ கணவன் மாதம் சம்பளம் முழுசாக் கொடுக்கிறான் என்று பெருமைப்படுவார்கள். ஸ்னேகா இதையெல்லாம் கேட்டுப் பழகிவிட்டாள். ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்திருந்தது. வாழ்க்கை சுகமாக இருந்தால் போதும், பணம் முக்கியமில்லை. அவளுக்குப் பிடித்த பழமொழி, குடும்பம் என்பது பகிர்வு, சுமை அல்ல. அவள் அதை மனதில் வைத்திருந்தாள். இப்படி இருக்கும்போதுதான் தூரத்து ஊர் ஒன்றிலிருந்து நரேஷ் என்ற இளைஞன் வரன் கேட்டு வந்தான். நரேஷின் அப்பா ஒரு முன்னாள் இராணுவ வீரர். அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் உழைத்து சொந்தமாக விவசாய நிலங்களையும் வீட்டையும் சேர்த்திருந்தார். நரேஷின் அம்மா சிறுவயதிலேயே இறந்துவிட்டாள். அதனால் அந்த வீட்டில் ஆண்கள் மட்டுமே இருந்தார்கள். நரேஷ் பெங்களூரில் வேலை பார்த்தான். அவன் சம்பாதிப்பது நல்ல பணம்தான். ஆனால் அந்த வேலைக்காக அவன் நகரத்தில் தனியாக ஒரு அறையில் வாடகைக்கு குடியிருந்தான். அவனுக்கு ஒரு குடும்பத்தின் அரவணைப்பு தேவைப்பட்டது. அதனால்தான் திருமணத்திற்குச் சம்மதித்தான். ஸ்னேகாவும் நரேஷும் முதல் சந்திப்பில் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள். ஸ்னேகாவுக்கு நரேஷின் பேச்சு நிதானமாக இருந்தது. நரேஷுக்குச் ஸ்னேகாவின் பணிவும் கனிவும் பிடித்திருந்தது. பெரியவர்கள் பேசி முடித்தார்கள். திருமணம் ஒரு விமரிசையான கிராமத்துக் கல்யாணமாக நடந்தேறியது. திருமணத்தின் இரவு நரேஷ் சொன்னான், ஸ்னேகா, எனக்கு இப்போதைக்கு பெங்களூரில் வேலை முக்கியம். அங்கு நான் செட்டிலானதும் உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன். ஸ்னேகா மனதுக்குள் சற்றே வருத்தப்பட்டாள். ஆனால் அவள் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டாள். அது சரி, எங்க அப்பா இங்கே தனியா இருக்கார். நீ அவருக்கு உதவியாக இரு என்று நரேஷ் கேட்டுக்கொண்டான். ஸ்னேகா அதற்கும் சம்மதித்தாள். அவளுக்குத் தெரியாது, இந்தச் சம்மதமே ஒரு நாள் அவளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று. வாழ்க்கை என்பது எதிர்பாராத திருப்பங்களின் கதை. ஸ்னேகா தன் மாமனாருடன் தனியாக விடப்பட்டாள். அந்த வீட்டில் ஆரம்பத்தில் எல்லாம் இயல்பாக இருந்தது. ஆனால் அந்த இயல்பான தன்மை எப்போது எப்படி உடையப் போகிறது, அதுதான் அடுத்த பகுதியின் மையம். திருமணம் முடிந்து சில நாட்கள் கழித்து நரேஷ் பெங்களூர் திரும்பினான். அவன் கிளம்பும்போது, ஒவ்வொரு மாதமும் ஒரு முறையாவது வருகிறேன் என்று சொல்லிச் சென்றான். ஆனால் ஸ்னேகாவுக்கு மனதில் ஒரு கலக்கம். புது வீடு, புது மாமனார், புது சூழல். அவள் மாமனார் பெயர் சுந்தரம். சுந்தரம் ஒரு நடுத்தர வயது மனிதர். அவர் உடம்பு கட்டாயமாக இருந்தாலும் மனதில் ஒரு தனிமை இருந்தது. மனைவியை இழந்த பிறகு அவர் மகனையே தன் உலகமாக வைத்திருந்தார். இப்போது மகன் வேலைக்குப் போய்விட்டான். வீட்டில் மருமகள் மட்டும். ஆரம்ப நாட்களில் ஸ்னேகாவுக்கு மாமனாரிடம் மரியாதையும் சற்று தொலைவும் இருந்தது. அவள் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்தாள். மாமனாருக்குப் பிடித்த காஃபி போட்டுக் கொடுத்தாள். மதியம் சாப்பாடு, மாலையில் தேநீர். இரவு உணவுக்குப் பிறகு தன் அறைக்குப் போய்விடுவாள். சுந்தரமும் அவளிடம் அதிகம் பேசவில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வளர்ந்தது. ஸ்னேகா, உனக்கு என்ன பிடிக்கும்? மாமா, எனக்கு பாட்டு கேட்கப் பிடிக்கும். அப்படியா? எனக்கும் இளையராஜா பாட்டு கேட்டுத்தான் தூக்கம் வரும். இப்படி பகிர்ந்து கொள்ளும் தருணங்கள் அதிகமானதும் ஸ்னேகாவுக்கு மாமனார் மீது ஒரு பாசம் உருவாகத் தொடங்கியது. அவரும் அவளை மகளைப் போல பார்க்க ஆரம்பித்தார். ஒரு நாள் சுந்தரம் சொன்னார், ஸ்னேகா, இந்த வீட்டில் பொம்பளைப் பிள்ளை இருந்து நீண்ட நாளாச்சு. நீ வந்ததும் வீடே புதுசு மாதிரி இருக்கு. ஸ்னேகா மனதுக்குள் மகிழ்ந்தாள். அவள் தன் அம்மாவுக்கு உதவ முடியாது போனதற்கான வருத்தம் சற்றே குறைந்தது. இங்கு தனக்கு ஒரு புதுப் பொறுப்பு கிடைத்திருந்தது.
சுந்தரம் வெளியே செல்லும்போது ஸ்நேகாவுக்குச் சிலையும் புடவையும் வாங்கி வர ஆரம்பித்தார். "இதை உன் கல்யாணத்துக்கு நான் வாங்கல, இப்போ வாங்கித் தர்றேன்" என்று சொல்லி அவளை மகிழ்வித்தார். ஸ்நேகாவும் அவருக்குப் பிடித்த பலகாரங்கள் செய்து கொடுத்தாள். அவர்களுக்குள் ஒரு நல்ல புரிதல் வளர்ந்தது. நரேஷ் அடிக்கடி போன் செய்வதில்லை. அவனுக்கு வேலை அழுத்தம். வாரங்கள் கழித்து ஒருமுறை வீடியோ கால் பேசுவான். அப்போதெல்லாம், "ஸ்நேகா, அப்பா நல்லா இருக்காரா?" என்று கேட்பான். "நல்லா இருக்கார்" என்பாள் ஸ்நேகா. மேலும் எதுவும் பேச மாட்டாள். நரேஷும் விசாரிக்க மாட்டான். இந்த இடைவெளியில் ஸ்நேகாவுக்கும் சுந்தரத்துக்கும் இடையிலான உறவு மாறத் தொடங்கியது. ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டில் மின்சாரம் போய்விட்டது. இருட்டில் ஸ்நேகா சமையலறையில் ஏதோ தட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போது சுந்தரம் உள்ளே வந்து, "பயப்படாதே, நான் மெழுகுவர்த்தி கொண்டு வர்றேன்" என்றார். அவர் மெழுகுவர்த்தியை ஏற்றும்போது அவர்கள் கைகள் ஒன்றுபட்டன. அது ஒரு சாதாரண தொடுகைதான். ஆனால் அந்தத் தொடுகையில் ஏதோ ஒரு தனி உணர்வு இருந்தது. இருவரும் சட்டென்று கையை விலக்கிக் கொண்டார்கள். ஸ்நேகாவுக்கு மனதில் ஏதோ ஒரு குற்ற உணர்வு. அவள் அதை அசட்டை செய்தாள். வெறும் தற்செயல் என்று நினைத்தாள். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் சுந்தரம் அவளை அதிகமாக கவனிக்கத் தொடங்கினார். அவள் அணிந்திருக்கும் புடவை, அவள் சிரிக்கும் விதம், அவள் பேசும் குரல் எல்லாமே அவருக்குப் புதிதாகத் தோன்றின. அவருக்குத் தெரியாமல் அவர் மனம் ஒரு எல்லையைத் தாண்டத் தொடங்கியது. ஸ்நேகாவும் சற்றே குழம்பினாள். "ஏன் மாமனார் என்னை இப்படி பார்க்கிறார்?" என்று அவள் மனதுக்குள் கேட்டுக்கொண்டாள். ஆனால் அவள் அதை உறவின் பாசமாகவே மாற்றிவிட்டாள். ஒரு நாள் நரேஷ் போன் செய்தான். "ஸ்நேகா, அடுத்த 3 மாசம் என்னால் ஊருக்கு வர முடியாது. பெரிய புராஜெக்ட் இருக்கு." ஸ்நேகா குரலில் சோகத்தை மறைத்தாள். "பரவாயில்ல, நீ வேலையை கவனி." போனை வைத்ததும் அவள் கண்கள் கலங்கின. அவளுக்கு ஒரு குழந்தையின் மீதான ஆசை இருந்தது. அந்த ஆசையை இப்போது யாரிடம் சொல்வது? மாமனாரிடமா? அது சரியில்லை. அவள் தன் அம்மாவிடம் கூட இதை பகிர்ந்து கொள்ள வெட்கப்பட்டாள். சுந்தரம் அவள் கண்களைக் கண்டார். "என்ன கண்ணு, ஏன் வருத்தமா இருக்க?" "ஒண்ணுமில்ல மாமா." "நரேஷ் போன் பண்ணானா?" "ஆமாம், அவருக்கு ஊருக்கு வர முடியாதாம்." சுந்தரம் ஒரு நிமிடம் யோசித்தார். "விடு கண்ணு, நான் இருக்கேன். நீ ஏன் தனிமையா உணரணும்?" அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருந்தாலும் அவற்றில் ஒரு புது நெருக்கம் இருந்தது. ஸ்நேகா அதை புறக்கணித்தாள். ஆனால் விதி வேறு விதமாக விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த வீட்டில் பாசம் என்ற பெயரில் ஒரு விஷம் ஊறத் தொடங்கியது. ஸ்நேகாவின் மனசாட்சி அவளை எச்சரித்தாலும் அவள் அந்த எச்சரிக்கையை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. இனி என்ன நடக்கும்? நாள்கள் கடந்தன. ஸ்நேகாவுக்கும் சுந்தரத்துக்கும் இடையிலான உறவு மேலும் ஆழமாகியது. அவர்கள் ஒன்றாகத் தோட்டத்தில் வேலை செய்வார்கள், ஒன்றாகத் தின்பண்டங்கள் சாப்பிடுவார்கள், ஒன்றாகத் தொலைக்காட்சி பார்ப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதைப் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். "பாத்தியா, அந்த மாமனாரும் மருமகளும் ரொம்ப ஒட்டுறாங்க போல" என்று ஒருத்தி சொன்னாள். "விடுவிடு, பாவம், நரேஷ் இல்லாத ஓட்டத்துல அவங்களுக்கு ஆளே இல்ல" என்று இன்னொருத்தி சமாதானம் சொன்னாள். ஆனால் அந்தப் பேச்சுக்கள் எங்கோ ஒரு மூலையை போட்டுக் கொண்டிருந்தன. ஒரு நாள் சுந்தரம் ஸ்நேகாவை அழைத்துச் சென்று நிறைய நகைகள் வாங்கிக் கொடுத்தார். "இவை உனக்கானவை. நரேஷ் தரவிட்டால் நான் தர்றேன்" என்றார். ஸ்நேகா மறுத்தாள். "மாமா, எனக்கு வேண்டாம், நீங்க வைத்துக் கொள்ளுங்க." "இல்ல கண்ணு, இது உன் கழுத்துக்கு தான் பொருந்தும்." அந்த வார்த்தைகளில் ஒரு உரிமை இருந்தது. ஸ்நேகா அந்த நகைகளை வாங்கிக் கொண்டாள். ஆனால் மனதுக்குள் ஒரு பயம். திரும்பி வீட்டுக்குச் செல்லும் வழியில் அவள் மாமனாரின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அது அவளுக்குத் தெரியாமல் நடந்தது. சுந்தரம் அந்தச் சாய்வை வரவேற்றார். அன்று இரவு ஸ்நேகாவுக்கு தூக்கமில்லை. அவள் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தாள். "இது என்ன நடக்கிறது? நான் நரேஷின் மனைவி. இவர் அவர் அப்பா. இது சரியா?" என்று அவள் மனம் கேள்வி கேட்டது. ஆனால் மற்றொரு குரல், "உனக்கு யார் இருக்காங்க? கணவன் இல்லை, தோழிகள் இல்லை. இங்கே உன்னை கவனிக்க ஒரே ஆள் இவர்தான்" என்று சொன்னது. அவள் மனம் இரண்டாகப் பிளந்தது. சுந்தரத்துக்கும் அதே நிலைதான். அவர் வயதில் முதிர்ந்தவர். ஆனால் மனதில் இளைஞனின் துடிப்பு இருந்தது. அவர் தன் மனைவியின் நினைவுகளை அடிக்கடி நினைத்துப் பார்ப்பார். ஆனால் ஸ்நேகாவின் இளமையும் கனிவும் அவரை ஈர்த்தன. ஒரு நாள் இரவு அவர் ஸ்நேகாவின் அறைக்கதவைத் தட்டினார். "ஸ்நேகா, எனக்கு மூச்சுத் திணறல் மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் கொடு" என்றார். ஸ்நேகா உடனே எழுந்து தண்ணீர் கொடுத்தாள். ஆனால் அவர் அங்கேயே நின்றார். அந்த அறையின் இருளில் அவர் கை அவள் கையைப் பிடித்தது. ஸ்நேகா திடுக்கிட்டாள். "மாமா, நீங்க போய் படுங்க" என்று சொல்லி மெதுவாக கையை விடுவித்தாள். சுந்தரம் அன்று இரவு தூங்கவில்லை. ஸ்நேகாவும் இல்லை. இந்த நிகழ்வுக்குப் பிறகு ஸ்நேகா சுந்தரத்தை தவிர்க்க முயன்றாள். ஆனால் அதே வீட்டில் தவிர்ப்பது எப்படி?
காலை உணவு, மதியம், மாலை எல்லா நேரமும் அவர்கள் முகங்களை பார்க்க வேண்டியதாயிற்று. சுந்தரம் ஒரு நாள் அவளிடம் நேரடியாகவே சொல்லிவிட்டார். "ஸ்நேகா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ மட்டும் சம்மதிச்சா நான் உன்னை கவனிச்சுப்பேன். நரேஷுக்கு என்ன தெரியப் போகுது?" ஸ்நேகா அதிர்ந்தாள். "மாமா, இது சரியில்ல. நீங்க என் மாமனார். தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க" என்று கதறினாள். ஆனால் சுந்தரம் விடவில்லை. "நானும் ஒரு ஆண்தான். என் மகன் உனக்கு துணை இல்லாத போது நான் இருப்பேன். என்ன தப்பு?" என்று வாதிட்டார். ஸ்நேகா தன் அறைக்குள் ஓடி கதவைத் தாளிட்டுக் கொண்டாள். அவள் அழுதாள். நரேஷை எண்ணி அழுதாள். தன்னை எண்ணி வெட்கப்பட்டாள். ஆனால் அதே நேரத்தில் சுந்தரம் சொன்னதில் கொஞ்சம் உண்மை இல்லையா? அவள் மிகவும் தனிமையாக இருந்தாள். நரேஷ் வாரத்தில் ஒருமுறை ஃபோன் செய்தால் போதும் என்று நினைத்தான். ஸ்நேகாவின் மனம் ஊசலாடியது. இப்படியே சில வாரங்கள் கடந்தன. சுந்தரம் அவளைச் சுற்றி வட்டமிட்டார். ஸ்நேகா மறுத்தாலும் அவளால் முழுமையாக விலக முடியவில்லை. ஒரு நாள் வீட்டில் தனிமையான சூழலில் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது சுந்தரம் அவளை நெருங்கினார். ஸ்நேகா எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அந்த ஒரு நொடி தவறான பாதையில் இறங்கியது. அன்று முதல் அவர்கள் இருவரும் ஒரு இரகசியத்தின் காவலர்களானார்கள். ஸ்நேகா தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்தாள். ஆனால் அந்த உணர்வு அவளை சரி செய்யும் பாதைக்கு அழைத்துச் செல்லவில்லை. மாறாக அது அவளை மேலும் ஆழமாகத் தள்ளியது. இப்போது நரேஷ் எதிர்பாராத விதமாக ஊருக்குத் திரும்புகிறான். என்ன நடக்கும்? நரேஷ் திடீரென்று ஊருக்கு வருவதாகச் சொன்னான். "ஸ்நேகா, எனக்கு ஒரு வாரம் லீவு கிடைச்சிருக்கு. நாளைக்கே வந்துடுறேன்" என்றான். ஸ்நேகாவின் மனதில் பதற்றம் படர்ந்தது. அவள் சுந்தரத்திடம் ஓடினாள். "மாமா, நரேஷ் வர்றாரு. என்ன செய்யறது?" சுந்தரம் சமாளித்தார். "கவலைப்படாதே. நாம இருக்கிறது எல்லாம் ரகசியமா இருந்தா போதும். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது." ஆனால் ஸ்நேகாவுக்கு மன நிம்மதியில்லை. அவள் தன் நடத்தையில், பேச்சில், பார்வையில் ஏதேனும் மாற்றம் தெரிந்துவிடுமோ என்று பயந்தாள். நரேஷ் வந்தான். வழக்கம் போல வீட்டுக்குள் நுழைந்து அப்பாவைக் கட்டிக்கொண்டான். பிறகு ஸ்நேகாவை பார்த்து புன்னகைத்தான். "எப்படி இருக்கே ஸ்நேகா?" "நல்லா இருக்கேன்." அவள் குரல் தழுதழுத்தது. நரேஷ் அதைக் கண்டு கொள்ளவில்லை. அவன் வந்த இரவு இயல்பாகவே அவர்கள் தனி அறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். "ஸ்நேகா, என்னை மன்னிச்சிடு. வேலை அழுத்தத்துல உனக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியல" என்றான். "பரவாயில்லை" என்று சொல்லி அவள் அவன் மார்பில் சாய்ந்தாள். ஆனால் அவளது மனம் அங்கு இல்லை. அவளது உடல் அங்கு இருந்தாலும் மனம் குற்ற உணர்வின் சுழலில் சிக்கித் தவித்தது. நரேஷ் சில நாட்கள் இருந்தான். அப்போதெல்லாம் சுந்தரம் சாதாரணமாக நடந்து கொண்டார். அவர் மகனிடம் பேசும்போதும் ஸ்நேகாவிடம் பேசும்போதும் எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் நரேஷ் எதையோ உணர்ந்தான். அவன் ஸ்நேகாவின் நடத்தையில் ஒரு மாற்றத்தைக் கண்டான். அவள் முன்பு போல் சிரிக்கவில்லை. எதையோ மறைப்பது போல் இருந்தாள். அவள் சுந்தரத்துடன் பேசும் போதெல்லாம் ஒரு தயக்கம் தெரிந்தது. நரேஷின் மனதில் ஒரு சந்தேகம் முளைத்தது. ஒருநாள் நரேஷ் ஸ்நேகாவிடம் நேரடியாக கேட்டான். "உனக்கும் அப்பாவுக்கும் என்ன விஷயம்? நீங்க 2 பேரும் ஏன் இப்படி முகத்தைத் திருப்பிக்கிறீங்க?" ஸ்நேகா மிரண்டாள். "ஒண்ணும் இல்லை, நீ சந்தேகப்படாதே" என்று மழுப்பினாள். ஆனால் அவள் கண்கள் அவளுக்குக் காட்டிக் கொடுத்தன. நரேஷ் அவளை உற்றுப் பார்த்தான். அந்தப் பார்வையில் ஒரு குளிர் இருந்தது. "சரி, நீ சொல்ற மாதிரி இருக்கட்டும்" என்று சொல்லிவிட்டுப் போனான். ஆனால் அன்று முதல் அவன் அமைதியாக எல்லாவற்றையும் கவனிக்கத் தொடங்கினான். நரேஷ் கவனித்தான். ஸ்நேகா சுந்தரத்திடம் பேசும்போது அவள் குரல் மாறுவதை, சுந்தரம் ஸ்நேகாவைப் பார்க்கும் பார்வையில் ஒரு உரிமை இருப்பதை. அவன் சில இரவுகளில் திடீரென்று எழுந்து ஸ்நேகாவின் அறையை நோக்கிப் போவதைக் கண்டான். ஒருநாள் இரவு அவன் வேண்டுமென்றே தூங்குவது போல் நடித்தான். சற்று நேரத்தில் சுந்தரம் எழுந்து ஸ்நேகாவின் அறைக்குள் நுழைந்தார். நரேஷின் காதுகள் கூர்மையாயின. அந்த அறையிலிருந்து கிசுகிசுப்பும் மெல்லிய சிரிப்பும் கேட்டன. அவனுக்கு உடல் படபடத்தது. எழுந்து சென்று கதவைத் தட்ட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவன் அப்படிச் செய்யவில்லை. ஏனென்றால் அதனால் வெட்கமும் அவமானமும் மட்டுமே மிஞ்சும். மறுநாள் காலை நரேஷ் அதிகாலையிலேயே எழுந்து வெளியே சென்றான். அவன் தன் அப்பாவை பார்க்க முடியவில்லை. ஸ்நேகாவை பார்க்கவும் முடியவில்லை. அவன் மனம் பலமுறை கேள்வி கேட்டுக்கொண்டது. "இது உண்மையா? என் அப்பாவும் என் மனைவியுமா? நான் எங்கே தவறு செய்தேன்?" அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. மாலையில் அவன் சுந்தரத்திடம் நேருக்கு நேர் பேச முடிவு செய்தான். "அப்பா, எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" என்றான். சுந்தரம் முகத்தில் பதற்றத்தை மறைத்துக் கொண்டார். "சொல்லுப்பா." நரேஷ் நேரடியாகக் கேட்டான். "உங்களுக்கும் ஸ்நேகாவுக்கும் என்ன உறவு?" சுந்தரம் அதிர்ச்சியடைந்தார். "என்ன முட்டாள்தனமா பேசறே?" "நான் முட்டாள்தனமா பேசல. நான் கண்ணால பாத்தேன்.
நீங்க நேத்து இரவு அவள் அறைக்குள் போனது எதுக்கு? அப்போதுதான் சுந்தரம் வெளிரிப் போனார். சுந்தரம் ஒப்புக்கொண்டாரா, மறுத்தாரா? நரேஷின் அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும்? ஸ்நேகா எப்படி இந்த நெருப்பிலிருந்து தப்புவாள்? அடுத்த பகுதியில் சுந்தரம் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின்னர் கண்களில் நீர் வழிய, மகனே, நான் தப்பு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடு என்றார். நரேஷுக்கு அதிர்ச்சியும் கோபமும் ஏமாற்றமும் ஒன்றாக வந்தன. எப்படி அப்பா? நீங்க என்னை வளர்த்தீங்க, நான் உங்களை நம்பினேன், இப்போ நீங்க என் வாழ்க்கையையே நாசமாக்கிட்டீங்க என்று கத்தினான். சுந்தரம் மண்டியிட்டு, தம்பி, எனக்குத் தெரியாமல் நடந்து போச்சு, ஸ்நேகாவும் காரணமில்லாமல் இல்லை என்றார். நரேஷ் இன்னும் ஆத்திரமடைந்தான். ஸ்நேகாவை பழி சொல்லாதீங்க, நீங்க பெரியவர், உங்களுக்குத் தெரிஞ்சிருக்கணும். இந்தச் சமயத்தில் ஸ்நேகா உள்ளே வந்தாள். அவள் நரேஷின் முகத்தைப் பார்த்ததும் எல்லாம் தெரிந்துவிட்டது என்று புரிந்து கொண்டாள். அவள் கால்கள் தடுமாறின. நரேஷ், நான் என்று தொடங்கினாள். வாயை மூடு என்று நரேஷ் மிரட்டினான். நான் உன்னை நம்பி